ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 5வது யூனிட். ஓகே, இந்த யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? ராமாமிர்தம், சோஃபியா ஸ்கட்டர், பண்டித ராமாபாய், முத்துலட்சுமி. தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், அடையாற்றில் டேஷில் ஔவை இல்லம் நிறுவப்பட்டது. அதாவது எந்த வருஷத்துல? 1920, 1930, 1929, 1989. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடையாற்றுல ஔவை இல்லம் வந்து நிறுவப்பட்டது எந்த வருஷத்துல? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? 1930. ஓகே, இந்த வருஷத்துலதான் ஔவை இல்லம் நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின், டேஷில் புற்றுநோய் மருத்துவமனை முத்துலட்சுமி அவர்களால் நிறுவப்பட்டது. 1980, 1952, 1954, 1953. ஸோ புற்றுநோய் மருத்துவமனை எந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்க? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1952. ஓகே, இந்த வருஷம் 1930 வந்து ஔவை இல்லம், 52 வந்து புற்றுநோய் மருத்துவமனை. முத்துலட்சுமி அவர்களினுடைய காலம் என்ன? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலம் என்ன? 1886 அதுல இருந்து 1968 வரைக்கும், 1885 இருந்து 1978 வரைக்கும், 1883 இருந்து 1934 வரைக்கும், 1884 இருந்து 1954 வரைக்கும். ஓகே, இதுல எது வந்து அவர்களுடைய காலம்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1886 இருந்து 1968. ஓகேவா? இதுதான் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய காலம். அடுத்த கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய காலம் வந்து என்ன? ஓகே, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரினுடைய காலம் வந்து என்ன? 1882 இருந்து 1974 வரைக்கும், அப்புறம்
1883ல இருந்து 1962 வரைக்கும், 1881ல இருந்து 1943 வரைக்கும், 1883ல இருந்து 1950 வரை. இதுல எது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய அந்த காலம்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1883ல இருந்து 1962 வரை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அவர்களின் காலம் என்ன? 1860ல இருந்து 1950, 1865ல இருந்து 1957, 1867ல இருந்து 1958, 1870ல இருந்து 1960. ஐடா சோஃபியா ஸ்கட்டருடைய காலம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1870 டு 1960. ஓகே, அடுத்த கொஸ்டின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர்? மூவலூர் ராமாமிர்தம், ஸ்கட்டர், ராமாபாய், சாவித்ரிபாய் பூலே. இதுல யார் வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் மூவலூர் ராமாமிர்தம், ஸ்கட்டர், ராமாபாய், சாவித்ரிபாய் பூலே. இதுல யார் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டேஷில் ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது? ஹண்டர் குழு எந்த வருஷத்துல வந்து பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது? 1880, 1882, 1883, 1884. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1882. ஓகேவா? ஹண்டர் குழு அப்படின்னாவே டக்குன்னு 1882 ஞாபகம் வரணும். அடுத்த கொஸ்டின், டேஷில் நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது? அதாவது எந்த வருஷத்துல அவர் அந்த நோபல் பிரைஸை வாங்கினாரு? 2000, 2011, 2014, 2015. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2014. அடுத்த கொஸ்டின், பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது டேஷ்? 10, 12, 14, 9. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 12 வயது. ஓகேவா? அவங்க போராடும் பொழுது மலாலாவுக்கு வயது 12. அடுத்த கொஸ்டின், நீலாம்பிகை அம்மையாரின் காலம் 1900 டு 1940, 1909ல இருந்து 1943, 1903ல இருந்து 1943, 1908ல இருந்து 1934.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1903 இருந்து 43 வரைக்கும். அடுத்த கொஸ்டின், டேஷில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். யாரு? ஜோதிபாய் புலே இருக்காங்க இல்லையா, சாவித்திரிபாய் புலே, ஜோதிபாய் புலே. அதுல அந்த பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில சாவித்திரிபாய் புலே அவர்கள் எந்த வருஷம் வந்து ஆசிரியரா பணியாற்றினாங்க? ஸோ இதுல யாருங்கிறத மென்ஷன் பண்ணாம இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சாவித்திரிபாய் புலே இருக்காங்க இல்லையா, அவங்கதான். ஏன்னா ஜோதிபாய் புலே வந்து அவருடைய கணவர். ஸோ வந்து இங்க கொஸ்டின் வந்து நமக்கு சாவித்திரிபாய் தான். 1840, 1848, 1890, 1869 இதுல எந்த வருஷம் அவங்க அந்த பள்ளியில ஆசிரியரா பணியாற்றினாங்க? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1848. ஓகே, அடுத்த கொஸ்டின், கல்வி அழகே அழகு வரிகள் உள்ள நூல் எது என காண்க. திருக்குறள், நாலடியார், கொன்றை வேந்தன், மூதுரை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் நாலடியார். கல்வி அழகே அழகுங்கிறது நாலடியார். இதனுடைய ஆசிரியர் யாரு? சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது. அடுத்த கொஸ்டின், குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் ஔவையார், பாரதிதாசன், பாரதியார், தாராபாரதி. ரொம்ப முக்கியமான நூல். ஓகே, குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன என காண்க. அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, சிறுபஞ்ச மூலம், திருக்குறள். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் குடும்ப விளக்கு, பி தான். ஓகேவா? ஏன்னா பாரதிதாசன் அவர்களுடைய அந்த குடும்ப விளக்கு நூல்ல தான் இந்த பாடல் வந்து இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மாக்கடல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பெரிய கடல், சிறிய கடல், அகன்ற நிலம், குறுகிய நிலம். மாக்கடல் என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னது? பெரிய கடல், ஆப்ஷன் ஏ. மின்னால் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒளி, ஒளி, ஒளிரமாட்டால், விலகு. ஓகே, மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டால், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் பெயர் என்ன? கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், தாராபாரதி. யாரினுடைய பாடல் வரி? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பாரதியார். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என கூறியவர் யார்? பெரியார், கவிமணி, பாவேந்தர், நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் சி, பாவேந்தர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின், தாவா என்னும் சொல்லின் பொருள் என்ன? கெடாதிருத்தல்,
முளைப்ப, தருதல், கொடுத்தல். தாவா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கெடாதிருத்தல். தாவானா கெடாதிருத்தல். ஓகே, அடுத்த கொஸ்டின். விதையாமை என்னும் சொல்லிற்கான இலக்கண குறிப்பு என்ன? பெயரெச்சம், எதிர்மறை தொழிற்பெயர், வினைத்தொகை, பண்புத்தொகை. விதையாமை. ஆப்ஷன் பி, எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் டேஷ். பாரதி, கலீலியோ, வள்ளலார், மாவீரன், அலெக்சாண்டர். ஸோ மாவீரன் ஷார்ட்டா கொடுத்துருக்கோம். ஓகேவா? பாரதியார் வந்து 11 வயது வரும். ஆனா இங்க சொற்பொழிவு நிகழ்த்த பாட அப்படின்னும் பொழுது யார்? வள்ளலார் தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். டேஷ் வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலீலியோ. 16, 10, 17, 15. எந்த வயசுல கலீலியோ வந்து அவருடைய ஆய்வை தொடங்கினாரு? ஆப்ஷன் சி, 17. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டேஷாம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? 2000, 2009, 2007, 2006. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ எந்த அரசு, தமிழக அரசா இல்ல நடுவண் அரசா, என்ன ரூபாய் நாணயம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, இது அவ்வளவு முக்கியமான பாயிண்ட்ஸ். இது 2009. ஓகே, அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. தன்னால்வலர் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? சோசியல் ரிஃபார்மர், சலைன் சாயில், வாலண்டியர், சென்டென்ஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வாலண்டியர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து 5th யூனிட்ல இருந்து பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திங்க. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி அடுத்த யூனிட்ல ஒரு லைவ் டெஸ்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.